திண்டுக்கல் அருகே சிறுமலையில் அழுகிய நிலையில் ஆண் பிணம் கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த காவல்துறையினர் இறந்தவரின் அருகில் இருந்த மர்ம வெடிபொருளை எடுக்க முற்பட்டபோது அது வெடித்ததில் 2 காவலர்கள் மற்றும் ஒரு வனத்துறையினருக்கு லேசான காயம் ஏற்பட்ட நிலையில் இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டத்தில் கிறிஸ்தவர்களுக்கு என பொது அடக்க கல்லறை தோட்டம் அமைக்க வலியுறுத்தி அதிமுக சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாவட்ட இணை செயலாளர் டேனி அருள் சிங் தலைமையில் கிறிஸ்தவர்கள் சிலுவையை சுமந்தபடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் உடனடியாக மனு குறித்து பரிசீலனை செய்து அதற்கான ஏற்பாடுகளை விரைவில் தொடங்க உள்ளதாக தெரிவித்ததாக மனு அளித்தவர்கள் பேட்டியளித்துள்ளனர். அந்த கல்லறை தோட்டம் நம்மளுடைய மாவட்டத்திற்கு எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் அமைத்து தருவதற்கு உரிய இடத்தை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். அதற்காக சிலுவையை கையில் ஏந்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிறுபான்மையினர் நலப்பிரிவின் சார்பாக இன்றைக்கு நாங்கள் இந்த மனுவை அளிக்கிறோம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே வேளாண்மை துறை அலுவலகத்தில் வாங்கிய வீரியமிக்க சோள விதை காரணமாக அதிக எண்ணிக்கையிலான சோள கதிர்கள் விளைந்ததால் சோளம் மணிகள் வளர்ச்சி இல்லாமல் 4 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விளைவிக்கப்பட்டு இருந்த சோள பயிர்கள் அனைத்தும் கருகியதாக விவசாயி புகார் தெரிவித்துள்ளார். அதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படி பயிரிட்ட தனக்கு 2 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட முடியாத நிலையில் இருப்பதால் விரைந்து தனக்கு இழப்பீடு வழங்க அரசு வேளாண்மை துறை அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த வருஷம் மக்காச்சோளம் போட சொல்லி இந்த மாதிரியான பை கொடுத்தாங்க. ஒரு 4 ஏக்கருக்கு வாங்கி போட்டதில் முளைப்பு திறன்லாம் நல்லா முளைச்சிருந்துச்சு. பயிர் வளர்ந்து வரும்போது கருது ஒரு தட்டைக்கு 7 கருது 8 கருது வாங்குது. ஜனவரி 1ஆம் தேதி முனியப்ப சார்னு சொல்லி ஒரு அதிகாரிகிட்ட போய் காட்டினேன். அவங்க நாங்கள் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஜனவரி 26 பார்த்தாங்க. பார்த்துட்டு எல்லாமே படம் முடிச்சுட்டு போயிட்டு சரி அவங்களுக்கு நஷ்டீடு எழுதி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போயும் நானும் 10-20 நாள் அலைகிறேன். அவங்க அதை மாதிரி ரெஸ்பான்சிபிள் கொடுக்கல. கேட்டால் பில் போடலை, பில் அந்த அதிகாரி போட்டார் இந்த அதிகாரி போட்டாருன்னு என்னை அப்படியே அலக்கழிக்காங்க. நானும் இப்போ 1 மாதமாக அலைஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு இதனால் ஒரு 2 லட்ச ரூபா நஷ்டம் ஆயிடுச்சு. வீட்லேயும் குடும்பத்துலேயும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இவ்வளோ இதாக கடனை வாங்கி தான் நான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அம்மா பேரில் தான் காடு இருக்குது. நாங்கள் பொறுப்பில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் விவசாயம் பண்ணுறோம். அதனால் எனக்கு நஷ்டீடு ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு. எங்களுடைய உழைப்பும் வேறு இதில் போட்டிருக்கோம். அதனால் இப்போதைக்கு ஒத்த சோளம் கூட வரல. எல்லா கருதுமே ஊமக்கருதாக இருக்குது. சோளமே இல்லை. 7 கருது ஒரு தட்டைக்கு 1 கருது தான் வாங்கணும். ஆனால் 7 கருது 8 கருது வாங்கியிருக்கு. இதனால இது வரல. இந்த சோளத்தினுடைய கட்டணம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மலை கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு பயிலும் 6 பள்ளி மாணவிகளை பாலியல் சீண்டல் செய்ததாக ஆங்கில ஆசிரியர் போக்சோ உள்ளிட்ட 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் ஆசிரியர் தவறு செய்யவில்லை என கூறி அவரை விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி 2 மணி நேரத்திற்கும் மேலாக பள்ளி மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் எடமிச்சி கிராமத்தில் புதிய கல்குவாரி மற்றும் கிரஷர் அமைக்க தடை விதிக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் நலன் காக்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். அப்போது மாவட்ட ஆட்சியர் விவசாயத்தை பாதிக்கும் வகையில் எந்தவொரு நிலைப்பாட்டையும் மாவட்ட நிர்வாகம் எடுக்காது என உறுதியளித்ததாகவும் சார் ஆட்சியரிடமும் இது குறித்து தெரிவித்ததாக செய்தியாளர்களிடம் விவசாயிகள் பேட்டியளித்துள்ளனர். டிஸ்டன்ஸ்ல தான் அமைய இருக்கதா தகவல் இப்போதைக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இது அமைஞ்சதுன்னா ஊர் கிராம மக்களாகட்டும், எடமச்சி பொற்பந்தல், கிடங்கரை, சித்தனக்காவூர் அது சார்ந்து நீர்பிடிப்பு சார்ந்த அண்ணாத்தூர், நீர்கொண்டம் இது சார்ந்த பகுதிகள் எல்லாமே பாதிப்படையும். அதுவும் இல்லாமல் அதுலேருந்து வெளியேக்கூடிய டஸ்ட் நம்ம வனக்காப்பு பகுதி மிகவும் நெருக்கத்தில் இருக்கு. மிஞ்சி போனால் ஒரு 30 மீட்டர் டிஸ்டன்ஸில் கூட கிடையாது. மலையோட அடிவாரத்திலேயே இந்த கல்குவாரி அமையறதுக்கான சர்வே நம்பர் அப்ரூவல் கொடுத்துருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது சம்பந்தப்பட்டு நாங்கள் மாவட்ட ஆட்சியர் சந்திச்சு எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து பெட்டிஷன் கொடுத்து இதனை தடை விதிக்க கோரி நாங்கள் இங்கே பெட்டிஷன் கொடுக்குறது மாவட்ட கலெக்டர், அதாவது நம்ம காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டரை சந்திக்கிறதுக்கு நேரில் வந்திருந்தோம். நாங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 100க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் இங்கே கூடியிருக்கோம்.
சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற்ற சட்டமன்ற தொகுதி பாஜக அலுவலக திறப்பு விழாவில் பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார். மேலும் ஓமலூரில் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கும் 1 லட்சம் நபர்களிடம் கையெழுத்து பெற வேண்டும் என்று கூறினார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே முறையாக அறிவிப்பு இல்லாமல் கூட்டுறவு சங்க விதிமுறைகளை மீறி ரெங்கசமுத்திரம் கூட்டுறவு கடன் சங்க பேரவை கூட்டத்தை அலுவலர் ஜெயராமன் தொடங்க முயற்சித்த நிலையில் அங்கு வந்த கூட்டுறவு உறுப்பினர்கள் பேரவை கூட்டத்தை தடுத்து நிறுத்தினர். இந்நிலையில் நடைபெற இருந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. நம்ம ரெங்கசமுத்திரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவங்கள போன ஒரு 15 நாள் முன்னாடி பேரவை கூட்டம் சொல்லி தினகரன் பத்திரிக்கையில் அறிவிச்சிருந்தாங்க. அறிவிச்சது எங்களுக்கு எல்லாம் தெரியும். இங்கே இந்த சொசைட்டி வந்து ரெங்கசமுத்திரம் பஞ்சாயத்து, கோயில்பட்டி பஞ்சாயத்து, மொத்தம் ஒரு 20-30 கிராமங்களுக்கு அடங்கிய ஒரு சொசைட்டி. ஆனால் இந்த 30 கிராமத்து பொதுமக்களுக்கு யாருக்குமே தெரியல. பேப்பர் பிடிச்சேன். அதுக்கான அந்த பேரவை கூட்டத்துக்கான இது நோட்டீஸும் ஒட்டலை, தண்டாரமும் போடலை, எதுவுமே போடலை. கேட்டதுக்கு நான் அதெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு SO சொல்கிறார். தண்டாரம் போட வேண்டியதில்லை, பேப்பரில் போட்டாச்சு இல்லை, நிதி நிலைமை மோசம், அதனால் அதுக்கு மகாசபை கூட்டத்துக்கு ஒரு பந்தல் போடலை, கோரமும் இல்லை. 2350 மெம்பர் இருக்காங்க. ஆனால் அந்த கோரமே இல்லை, 10 பேர் கூட இல்லை. 3 பேர் இந்த பேருக்கு அறிவித்தேன். நாங்கள் ஒத்தி போடுன்னு சொல்கிறோம். அவங்க அப்படியே ஒத்தி போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு ஸ்பெஷல் ஆஃபீஸ்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்க செக்ரட்டரி எல்லாமே மணி எல்லாம் சொல்கிறாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள அரசம்பட்டு கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் 100ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் தா. உதயசூரியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் தென்னிந்தியா தளத்தில் CMC செவிலியர் கல்லூரி சமூக நலத்துறை சார்பில் வருவாய் கோட்டாட்சியர் ராஜராஜன் தலைமையில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக டாக்டர் K. கீர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிலையில் 1000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் இதில் கலந்து கொண்டு பயனடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த சட்டக்கல்லூரி மாணவர் போக்சோவில் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 17 வயது சிறுமி ஒருவரை சங்கீத சரவணன் பாலியல் வன்கொடுமை செய்ததை வீடியோவாக பதிவு செய்து அந்த வீடியோவை காட்டி மிரட்டியதாக அந்த சிறுமி கொடுத்த புகாரை தொடர்ந்து போலீசார் சங்கீத சரவணனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.